11/7/2024 காருண்யா 530 கொண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம்க்கா. 11ஆம் தேதி பார்க்குறதுக்கு முன்னாடி 10ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 10ஆம் தேதி 50-50 102 102க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 2 1 9ன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, 2 வரல, 1 வரல, 9 வரல. அடித்தது என்ன, நம்ம கொடுத்துருக்க ஒரு பெண்டிங் நம்பர் அடிச்சிருக்குது. அதுவும் ஃபுல் வின்னிங் வந்திருக்குது இன்றைக்கி. அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். நேற்று நம்ம கொடுக்கும்போது 555 கொடுத்துருந்தோம். டபுள்ஸ் வந்தால் இந்த நம்பர்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக வந்திருக்குது. சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த 3 நம்ம விடாமல் வச்சுருந்தோம். 3ஆம் நம்பர் கரெக்டாக சி போர்டுக்கு வந்திருக்கு. அப்படி வந்திருந்தால் ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கணும், 2 நம்பர் நம்ம கொடுத்துருக்கணும். அது மிஸ் ஆயிடுச்சு. அது ரெகுலராக கொடுத்தோம். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இது 10ஆம் தேதி கணக்கு. இது பாருங்கள் 9ஆம் தேதி கணக்கு. 9ஆம் தேதி நம்ம கொடுத்துருந்தோம். இந்த நம்பர் சி போர்டுக்கு 3 வந்தால் இந்த நம்பர்லாம் வரலான்னு 73ங்கிற நம்பர், 53ங்கிற நம்பர். சரிங்களா, இங்கே பாருங்கள் ஃபுல் வின்னிங் 533 சரி 553. அப்படி இல்லைன்னா 773ன்னு வந்திருக்கணும் நம்மளுக்கு. அது என்ன இருந்திருக்கு, 553. சி போர்டுக்கு 3 வந்தால் இப்படி தான் வரணும். 9ஆம் தேதி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுவும் 10ஆம் பாருங்கள். 8ஆம் தேதியும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நம்பர். 8ஆம் தேதியும் நம்ம சி போர்டுக்கு 3 வந்தால் 533 வந்தால் அது உள்ளே நமக்கு 3 அடிச்சுது. அன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா, 773 553 வந்தால் இந்த நம்பர் வரணும்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். 8ஆம் தேதியும் கொடுத்துருந்தோம், 9ஆம் தேதியும் கொடுத்துருக்குறோம், 9ஆம் தேதி ஷார்ட்லேயும் கொடுத்துருக்குறோம். ஆனால் 10ஆம் தேதி நம்ம கொடுக்காததுக்கு விட்டுட்டோம். ஏன்னா 3ங்கிறது இந்த 2 நம்பரை விட்டுட்டு, ஆனாலும் அது வந்து ஃபாலோ ஏற்கனவே 7ஆம் தேதி நான் சொல்லியிருந்தேன் இந்த நம்பர் 2 வரணும்னு. 773 சி போர்டுக்கு 3 வந்துச்சுன்னா 773ன்னு வரணும், இல்லை 553ன்னு வரணும். அது கரெக்டாக வந்து உட்காந்துருக்குது. சரிங்களா, 10ஆம் தேதி நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். அதுக்கு தான் 555 நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் நம்பர் நம்ம வந்தால் சி போர்டுக்கு வரலான்னு சொல்லி வெளியே கொடுத்துருந்தோம். அப்படி டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர்லாம் வராது இன்னும் சொல்லியே கொடுத்துருந்தோம். அப்படி டபுள்ஸ் வந்துச்சு, கரெக்டாக வந்திருக்கு. நம்மளுக்கு 55 வந்திருக்குது. அந்த 3 கரெக்டாக வந்திருக்கு. அதனால தான் நேற்று டபுள்ஸ் நிறைய வர்ற மாதிரி இருக்குது, டபுள்ஸ் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லியே கொடுத்துருந்தேன். நம்ம சக்ஸஸாக ஒரு டபுள்ஸ் வந்திருக்குது. சரிங்களா, 5ஆம் நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 11ஆம் தேதி கெஸ்ஸிங் பார்த்துடலாமா. நம்மளுக்கு நேற்று ஒரு அருமையான வின்னிங் தான் வந்திருக்குது, சூப்பரான. அதே மாதிரி பாருங்கள், 8610 575 149. இது வந்து கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்கு. சரிங்களா, 1 மணி கேரளா, 1 மணி டிஆர், 1 மணி டிஆர், 3 மணி கேரளா, 6 மணி டிஆர், 8 மணி டிஆர். சரிங்களா, 4 ஷோ நம்ம தான் எடுக்கிறோம். டிக்கெட் போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்பி போடலாம் நீங்கள். ஏன்னா வின்னிங் அமௌண்ட்லாம் பக்கம் வந்துடும். நம்ம தான் புக்கிங் எடுக்கிறதுனால நீங்கள் பிரச்சனை கவலையப்பட வேண்டியதில்லை. சரிங்களா, அதேமாதிரி பாருங்கள், ஆல் போர்டுக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காருண்யா 530. சரிங்களா, 11ஆம் தேதிக்குள்ளது ஆல் போர்டு ஒருத்தவங்க நாளைக்கு. ஏன்னா ஒரு நாள் நம்மளுக்கு ஆல் போர்டு மிஸ் ஆச்சுன்னா மறுநாள் ஸ்ட்ராங்காக வந்துடும். 27ங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 8 இருக்குது. சரிங்களா, இந்த 2க்கு பவர் பார்த்திங்கன்னா 7. சரிங்களா, 7க்கு பவர் 2. இந்த 8க்கு மட்டும்தான் நான் பவர் கொடுக்கணும். அது மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, எப்போவுமே நம்ம பவர் கொடுப்போம். ஆல் போர்டு நம்பர் பவர் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 27 இருக்குது. சரிங்களா, இந்த நம்பர் 8ஆம் நம்பரும் இருக்குது. சப்போர்ட் ஒரு வேளை உள்ளே வந்தால் வரலாம், நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-5. இந்த சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருக்கேன் வெளியில். திரும்பவும் 3 வருதா, டபுள்ஸாகவே வர மாதிரி இருக்குது. சரிங்களா, டபுள்ஸாகவும் வரலாம், இல்லை வராமலையும் போகலாம். இல்லை சி போர்டில் நாளைக்கு திரும்பவும் ரிட்டன் அந்த 3 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வர மாதிரி இருக்கும்போது அது வந்தாலும் வரலாம், இல்லை வராமலே போயிடலாம். சரிங்களா, இல்லைன்னா இந்த 5-7ங்கிற நம்பர் கண்டிப்பாக சி போர்டில் இறங்கலாம். இல்லைன்னா 5க்கு பவர் 0. அது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு நம்பர் கன்ஃபார்மாக நம்பும் போது இது பார்த்திங்கன்னா இந்த 8 போர்டு ஆல் போர்டுக்கு வந்திருக்குது. சி போர்டு கூட 8 மாறிடலாம். சரிங்களா, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் வந்துச்சுன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து நான் வைப்பீங்களா, அதுக்காக தான். 7க்கு பவர் 2, இந்த 2 கூட திருப்பி வெளியில் வந்தாலும் வரலாம். சரிங்களா, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், 7 வந்தாலும் வரலாம், 5 வந்தாலும் வரலாம். இல்லைன்னா 5க்கு பவர் 0, இல்லை 7, 7க்கு பவர் 2, இல்லை 3, 3க்கு பவர் 8. சரிங்களா, அந்த மாதிரி. இல்லைன்னா இந்த 4 இதில் கொடுத்துருக்க நம்பரில் ஒன்று சி போர்டு கண்டிப்பாக வரும். என்னடா இத்தனை நம்பர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. எல்லா நம்பரும் வர மாதிரி தான் இருக்கும். நம்ம கான்ஃபிடன்ஸாக எடுத்து கொடுக்குற நம்பர் சி போர்டுக்கு 7 5. சரிங்களா, இதுக்கு உண்டான பவர் நம்பர் அவ்வளோதான். சரிங்களா, இந்த 3 ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்து அடித்ததுனால நாளைக்கு வந்தாலும் வரலாம் பாருங்கள். சரிங்களா, இல்லைன்னா இந்த 3க்கு 8 வைப்பாங்க.
அதையும் நான் சொல்லிக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் அப்படி ஒரு கணிப்பு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சரிங்களா. ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 12, 24, 01, 25, 94, 92, 89, 17ங்கிற ஒரு 8 செட்டு எப்போது மாமூலாக கொடுக்குற மாதிரி நீங்கள் போடும்போது மட்டும் எந்த செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி போட்டுங்க நண்பா சரிங்களா. 12ன்னு போட்டிங்கன்னா 21ன்னு ஒரு செட்டு வச்சுங்க, ஆள் போடுங்க சரிங்களா. 24ன்னு போட்டிங்கன்னா 42, 92ன்னு போட்டிங்கன்னா 29, இது எல்லா செட்டுக்கும் பொருந்தும் சரிங்களா. ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க, ஆள் போடுங்க. அப்போ ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு டபுள்ஸ் வருமா? ஆனால் கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது வர்ற மாதிரி தான் தெரியுது. 0 மட்டும் கொடுத்துருக்கேன். இங்கே 5 ஏற்கனவே இன்றைக்கி அடித்தேன்னா நாளைக்கு டபுள் 5 அடிப்பாங்களாங்கிறது ஒரு டவுட்டு தான். அதனால் நான் 0 மட்டும், ஏன்னா 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் நான் இன்னொன்று சொல்லி கொடுத்துக்கிறேன். 9, 4ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு நம்பர் பவர், ஒரு நம்பர் டைரக்ட். இது நாளைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8, 3ன்னு அடிக்கலாம், 1, 6ன்னு அடிக்கலாம், 2, 7ன்னு அடிக்கலாம், 9, 4ன்ட்டு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். இது சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு சரிங்களா. அந்த மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக டபுள்ஸ் நான் கொடுத்துருக்க நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்தால், இல்லைன்னா ஒரு நம்பர் பவர், ஒரு நம்பர் இது, அந்த மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா எல்லாமே டபுள்ஸாக தான் வந்திருக்கு எனக்கு, அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். 773, 247, 017, 422, 112, 829, 994, 925 சரிங்களா. பாருங்கள், கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா சரிங்களா. என்னுடைய கணிப்பில் நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வர மாதிரியும் தெரியுது. அப்படி வரலைன்னா இந்த மாதிரி நம்பர் அடிச்சுவாங்க கண்டிப்பாக சரிங்களா. இந்த மாதிரி நம்பரு சிங்கிளாக இந்த இதில் இருக்க நம்பர் ஏதோ ஒன்று வரும் சரிங்களா. பாருங்கள், 2, 7 இதுதான் பவரில் வர மாதிரி தான் இருக்குது. 7, 2 அந்த மாதிரி, இல்லைன்னா 9, 4ங்கிற மாதிரி வர மாதிரி இருக்குது. இல்லை 8, 3ங்கிற மாதிரி கூட வரலாம். நம்ம ஷார்ட்டில் அப்படி தான் காட்டுது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு சரிங்களா. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் பார்த்து அளவாக போட்டு அளவாக வின் பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திப்போம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூடியூப்பில் போய் தேட வேண்டியதில்லை சரிங்களா. நம்ம டெய்லி ஒரு நல்ல வின்னிங் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் சரிங்களா. டிக்கெட் போடணும்னு நினைக்கிறீங்களா, அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. அப்புறமா டிக்கெட் போட்டுக்கணும் சரிங்களா. பாருங்கள், நாளைக்கு சந்திக்கிறோம். ஓகே.